நம்முடைய சனாதன தர்மத்தில் பெரிய விசேஷம் என்னன்னு சொன்னால், நமக்கு வாழ்க்கையில் நம்ம எதை நமக்கு குறையாக இருக்கோ அதை நிறையாக்கணும், அதை அடையணும்னு சொன்னால், இங்கே 1000 வழிமுறைகள் நம்ம சாஸ்திரங்கள் நம்முடைய தர்ம சனாதனமாக கொடுத்துருக்கு. அதுக்கு வேதங்களும் புராணங்களும் சாஸ்திரங்களும் நிறைய ஆதாரங்கள்லாம் பிரமாணங்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு குழந்தை இல்லை, சில பேர் கணவன் மனைவி தாம்பத்திய உறவு நன்னா இல்லை, அதனால் இந்திரிய விருத்தி கம்மியாக இருக்குது, கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, குழந்தை இல்லை. அப்போ இது மாதிரி நிறைய காரணங்கள்லாம் சொல்கிறா இல்லையா, குழந்தை இல்லாதவா, அதே மாதிரி கணவன் மனைவி அந்யோன்யமான ஒரு தாம்பத்தியம் இல்லாதவா, இவாளெல்லாம் மன்மதனை வழிபடலாம். இந்த மன்மதனை எரித்தவர் தான் சிவபெருமான். காமதகனம் பண்ணவர், காமனை தகனம் பண்ணவர் சிவபெருமான். அதுக்கு ஒரு கதையே உண்டு. ஆனால் இந்த மன்மதன் யாருடைய பிள்ளைன்னா, மகாவிஷ்ணுனுடைய மனதுக்கு பிறந்தவன் தான் மன்மதன். மகாவிஷ்ணுனுடைய மனதிலிருந்து பிறந்தவன் தான் மன்மதன். இன்னும் சொல்லப்போனால் மகாவிஷ்ணுனுடைய பிள்ளை தான், குமாரன் தான் மன்மதன். அப்போ மகாவிஷ்ணு தானே காக்கக்கூடிய தெய்வம், ஸ்திதிகாரகன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அவன்கிட்டேருந்து அந்த மனசுலேருந்து பிறந்தவன். அப்போ இவருடைய மனசில் அந்த காம இச்சைகள் எங்கே உருவாகும், அந்த மனசில் தான் உருவாகும். அதனால தான் மனசுலேருந்து அந்த மன்மதனை மகாவிஷ்ணு உருவாக்குறார். அப்போ அந்த மனசில் காம உணர்வுகளை தூண்டணும்னு சொன்னால் அந்த மன்மதனை வழிபடணும். அந்த மன்மதனை வழிபடும் போது காம உணர்வுகள் தூண்டப்பட்டு அதனால் இந்திரிய விருத்தி ஏற்படும். இந்த செல்ஸ் கவுண்ட்ஸ், பிளட்டில் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் கரு உற்பத்தி ஆகாதவாளுக்கு, கரு உற்பத்தி இல்லாதவாளுக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கரு உற்பத்தி ஆகும். அப்போ யாருக்கு அந்த காம உணர்வுகள் அதிகமாக இருக்கும் பொழுதோ அப்போ இந்திரிய விருத்தியாகி, அந்த இந்திரிய விருத்தியினால் அந்த கரு உற்பத்தியாகி, அந்த கருவினால் அவர்கள் அந்த குழந்தை பாக்கியத்தை அடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே அந்த தாம்பத்தியத்தில் ஒரு அந்யோன்யமான உறவுகள் இருக்கும். அப்போ அந்த மன்மதனை வழிபடுவது என்பது நம்முடைய சாஸ்திரங்களில் தப்புன்னு சொல்ல. யாருக்கு இந்த குறை இருக்கோ அவள் அந்த மன்மதனை வழிபடணும். அதற்கான மன்மதன் வழிபட்டு தவறான ஒரு வழிமுறைக்கு போனான்னா அங்கே அந்த பாவமே அவளை சிவன் எரித்த மாதிரி நம்மளை பாவமே எரிச்சிடும், தகனம் பண்ணிடும். அதனால் குழந்தை இல்லாதவா, கணவன் மனைவி அந்யோன்யம் இல்லாதவா, அவள் இந்த மன்மதனை வழிபடலாம். இதை ஒரு புதன்கிழமை திங்கக்கிழமை அந்த இரவு பொழுதில் அந்த மன்மதனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அவள் சீக்கிரமாகவே குழந்தை பேரையும் கணவன் மனைவி அந்யோன்யத்தையும் அந்த தாம்பத்திய ஒரு மேம்படவும் மன்மதனை வழிபடலாம்.